50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இலவச வீட்டு திட்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போற விடயம் ரூபாய் 50 லட்சம் பெறுமதியான இலவச வீட்டு திட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தால் தற்பொழுது கொடுக்கப்பட்ட ஒன்று இருக்குது. குறித்த வீட்டு திட்டம் தொடர்பாகவும் இந்த குறித்த வீட்டு திட்டத்தை யார் யார் பெற முடியும் என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், இலங்கையில் தற்பொழுதும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுக்கென சொந்த வீடொன்று இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். சொந்தமாக வீடொன்று இல்லாத காரணத்தால் பல்வேறு இடர்களோடு துன்பங்களோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடாத்தி வருகின்றார்கள். இப்படியான மக்களுக்கு சொந்தமாக வீடொன்றை அமைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கனவாகவே பல வருடங்களாக தொடர்ந்து காணப்படுகின்றது. அப்படியான மக்களுக்கு சொந்தமாக ஒரு வீடொன்று இலவசமாக கிடைக்கும் என்று சொல்லி சொன்னால் அது அவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கு. எங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் டித்வா புயலால இலங்கையானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. குறித்த டித்வா புயலினுடைய தாக்கத்தின் போது இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதியிலேயும் வடக்கு கிழக்கிலேயும் மிகப்பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டு பல பொதுமக்களினுடைய வீடுகள் முழுமையாகவும் பகுதி அளவிலேயும் சேதமாகி இருந்தது. இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதியிலேயும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலேயும் அழிவடைந்த வீடுகளை மீள புதிதாக நிர்மாணம் செய்யும் செயல் திட்டம் ஒன்று தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த இந்த வீட்டு திட்டத்துக்கு கீழே ரூபாய் 50 லட்சம் பெறுமதியான ஒரு வீடு ஒன்று தெரிவு செய்யப்படுகின்ற பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்குது. இந்த வீட்டு திட்டம் உண்மையில டித்வா புயலால பாதிப்படைந்த நபர்களுக்கும் தற்பொழுது வீடுகளை கொண்டிருக்கின்ற நபர்களில் அடிப்படை வசதிகள் அற்ற அல்லது அடிப்படையான தமது தேவைகளை நிறைவு செய்ய தகுதியான வீடுகளை கொண்டிருக்காத மக்களுக்கும் இந்த குறித்த வீட்டு திட்டத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையில் குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகளிலேயும் வடக்கு கிழக்கு பகுதிகளிலேயும் டித்வா புயலால அழிவடைந்த சேதமடைந்த வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் தற்பொழுது வீடுகளை கொண்டிருக்கின்ற ஆனால் பாவனைக்கு பொருத்தமற்ற வீடுகளை கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இந்த வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட இருக்குது. இந்த வீட்டு திட்டத்தை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட அரசு அதிபர் ஊடாக பிரதேச செயலாளர்கள் ஊடாக கிராம சேவர்கள் ஊடாகத்தான் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. இந்த ஆய்வு நடவடிக்கைகளில் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது அடிப்படையாக தங்களுக்கு போதுமான வசதி உள்ள ஒரு வீடு இல்லாத மக்கள் தங்களுடைய கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலாளருக்கு விண்ணப்பிக்க முடியும். கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலாளர் குறித்த குடும்பத்தினுடைய நிலையை ஆய்வு செய்து அவர்கள் குறித்த வீட்டு திட்டத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என விதந்துரைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அந்த வீட்டு திட்டம் வழங்கப்படும். டித்வா புயலால உங்களுடைய வீடு சேதமடைந்திருந்தா அல்லது அழிவடைந்திருந்தா அல்லது தற்பொழுது நீங்கள் வசிக்கிற வீடு ஒரு பொருத்தமற்ற வீடாக இருந்தா அல்லது உங்களுக்கு வீடே இல்லாது இருந்தா நீங்கள் உங்களுடைய கிராம சேவகர் ஊடாக பிரதேச செயலகத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை, உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்கு இந்த குறித்த வீட்டு திட்டம் வழங்கப்படும். உண்மையிலே இந்த தகவலை தெரிந்து கொண்ட நீங்களாகவே உங்களுடைய கிராம சேவையாளரை அணுகி உங்களுடைய பிரதேச செயலாளரை அணுகி குறித்த வீட்டு திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு வீட்டை பெற்றுக்கொள்வதற்கான இந்த விண்ணப்பத்தை நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் பொருத்தமான தகுதியான பயனாளர் என தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு குறித்த இந்த வீட்டு திட்டம் வழங்கப்படும். இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம், இந்த வீட்டு திட்டத்தை பெறுகின்ற நபர்களுக்கு சொந்தமாக காணிகள் காணப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சொந்தமாக உங்களுக்கு காணிகள் இருந்தால் அந்த காணி அனுமதி பத்திரத்தோட நீங்கள் இந்த குறித்த விண்ணப்பத்தை செய்ய வேண்டும். சொந்தமாக காணி அற்ற நபர்கள் உங்களுடைய பெற்றோரிடமிருந்தோ அல்லது வேறு நபர்களிடமிருந்து காணியை நன்கொடையாக பெற்று அந்த நன்கொடை உறுதியையும் சேர்த்து சமர்ப்பித்து இந்த குறித்த வீட்டு திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். தற்போது வடக்கு கிழக்கில் பல்வேறு மக்கள் தங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து அல்லது உறவினர்களிடமிருந்து நன்கொடை உறுதி முடித்து நன்கொடையாக காணியை பெற்று குறித்த இந்த வீட்டு திட்டத்திற்காக சமர்ப்பிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சில பெற்றோர் தாங்கள் பின்னிறுத்து வழங்கி, அதாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுக்கு பின்னரான காலப்பகுதியில் அந்த குறித்த காணியை வழங்குவதற்கான உத்தரவாதத்தை வழங்கி குறித்த வீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் உதவி வருகிறோம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு காணியும் இல்லை என்று சொல்லி சொன்னால்
நீங்கள் பிரதேச செயலாளர் ஊடாக அரச காணியிலிருந்து குறித்த ஒரு பகுதி காணியை வந்து நன்கொடையாக பெற்று குறித்த காணியில இந்த வீட்டு திட்டத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய பெற்றோரிடமிருந்து காணியை பெற்றுக்கொள்ளாத நபர்கள், சொந்தமாக உங்களுக்கு என காணி இல்லாத நபர்கள் பிரதேச செயலாளரிடமிருந்து அரச காணியை பெற்று, அது காணி அனுமதி பத்திரம் மூலமான ஒரு காணியாகவோ அல்லது புதிதாக இன்னமும் வந்து வழங்கப்படாத, பிரித்து வழங்கப்படாத அரச காணியாகவோ இருக்கலாம். அவ்வாறான காணியில வீடமைப்புக்கென ஒரு பொருத்தமான காணி துண்டை பெற்று குறித்த காணியில வந்து நீங்கள் இந்த வீடமைப்பு திட்டத்தை கோரி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் குறித்த விண்ணப்பத்தோட உங்களுக்கு காணி ஒன்று இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான ஆவணங்களை வழங்கி, காணி இல்லாத சந்தர்ப்பத்தில் புதிதாக பிரதேச செயலாளரிடமிருந்து ஒரு காணி துண்டை பெறுவதற்கான விண்ணப்பத்தையும் சேர்த்து சமர்ப்பித்து நீங்கள் இந்த குறித்த வீட்டு திட்டத்தை கோரி பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே இலங்கையில் இதுவரை வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களில் பெறுமதி கூடிய ஒரு வீட்டு திட்டமாக இது காணப்படுது. ஏனென்று சொல்லி சொன்னால், இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 5 லட்சம் வீட்டு திட்டமாகவோ, 10 லட்சம் பெறுமதியுடைய ஒரு வீட்டு திட்டமாகவோ, 25 லட்சம் பெறுமதியுடைய ஒரு வீட்டு திட்டமாகவோ காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது வழங்கப்பட இருக்கின்ற இந்த வீட்டு திட்டம் ரூபாய் 50 லட்சம் பெறுமதியான ஒரு வீட்டு திட்டமாக காணப்படுது. ஆகவே உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தொகை. இந்த பணத்தொகையை பெற்றால் நீங்கள் சிறந்த வகையில் உங்களுக்காக ஒரு நிரந்தரமான வீட்டை அமைத்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இதுவரையும் வீடு இல்லாத நபர்களுக்கு, அல்லாவிட்டால் டித்வா புயலால் உங்களுடைய வீடு முழுமையாகவோ பகுதியளவிலோ சேதமடைந்த நபர்கள் குறித்த இந்த வீட்டு திட்டத்தை கோரி உங்களுக்கான ஒரு நிரந்தர வீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீட்டு திட்டத்திற்கான பதிவுகள் 2026ஆம் ஆண்டு இந்த மாதம், அதாவது மே மாதம் தொடங்கி இந்த பதிவுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. நீங்கள் காலத்தை தாமதிக்காது தற்பொழுதே உங்களுடைய கிராம சேவையாளர் ஊடாக, பிரதேச செயலாளர் ஊடாக குறித்த வீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பத்தை மேற்கொள்ள முடியும். குறித்த விண்ணப்பத்தை செய்வதன் ஊடாக உங்களுக்கென நிரந்தரமான ஒரு வீட்டை இந்த வீட்டு திட்டத்தின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை நிரந்தரமான வீடொன்றை கொண்டிருக்காத உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை இந்த காணொளியினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடலாம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் தனஞ்சயன் LLB என்கின்ற இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.